வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நாம ஏதாவது ஒரு தடவையாவது யோசிச்சிருக்கிற ஒரு கேள்விக்கான பதில தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுதாங்க இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பத்தின ஒரு விளக்கம். சரிங்களா? இப்போ நம்ம நம்ம பூமி, நம்ம சூரியன், சந்திரன், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அப்புறம் விண்மீன் மண்டலங்கள் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? எப்படி உருவாச்சு? அப்படிங்கிற கேள்விக்கான விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சுமார் அதாவது இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த பூமி எப்படி உருவாச்சு? சந்திரன் எப்படி உருவாச்சு? பல நட்சத்திரங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற பார்க்குறோம் இல்லைங்களா? இதுக்கு தான் அறிவியல் ஒரு விளக்கம் கொடுக்குதுங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. அதுதான் பிக் பேங் தியரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். அதாவது பெரு வெடிப்பு கோட்பாடு. சரிங்களா? அதாவது சுமார் 13.8 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடி 13.8 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு மிகச்சிறிய புள்ளிக்குள்ள இந்த எல்லா பிரபஞ்சமும், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பிரபஞ்சமும் ஒரு மிகச்சிறிய புள்ளிக்குள்ளே தான் இருந்திருக்கு. அது ரொம்ப சூடாகவும் அதே நேரத்தில் ரொம்ப அடர்த்தியாகவும் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருவெடிப்பு கோட்பாடு, அதாவது பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிக் பேங் தியரிங்கிறது வெறும் ஒரு பெரு வெடிப்பு மட்டும் கிடையாதுங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது பெரும் வெடிப்பு மட்டும் கிடையாது. விண்வெளியே உருவாகி விரிவடைய ஆரம்பித்த தருணம். அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த இந்த ஒரு கான்செப்ட் இப்படி ஒரு இப்படி ஒரு பிரபஞ்ச கோட்பாடில் இப்படி ஒரு விண்வெளி தன்னைத்தானே உருவாகி அந்த மிகச்சிறிய புள்ளிக்குள்ளே சூடான அந்த மிகப்பெரிய அடர்த்தியான புள்ளிக்குள்ளே இருந்து அந்த பிரபஞ்சம் என்னாச்சு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதாவது விண்வெளியே தன்னைத்தானே உருவாக்கிக்கிற ஒரு தருணத்தை தான் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பலூனை எடுத்துக்கிட்டு அந்த பலூனில் நிறைய புள்ளி வச்சுட்டு நீங்கள் ஊதுனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற புள்ளியெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுக்கொன்று விரிவடைய ஆரம்பிக்கும். அதாவது விலகி போகும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் நாளுக்கு நாள் விலகி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத இந்த பிக் பேங் தியரி சொல்லுது. சரி, இதுக்கப்புறம் வேறு விஷயங்கள் என்ன அப்படி சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பேண்டபிள் இந்த யூனிவர்சல் இந்த பிக் பேங் தியரியில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்னென்னா, ஆரம்பத்தில் இந்த விரிவாக்கம் இந்த பிக் பேங் தியரி நடந்தபோது ரொம்ப வெப்பமாக இருந்துச்சு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ரொம்ப சூடாக இருந்துச்சு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் எந்த அணுக்களும் உருவாக முடியல. அப்புறம் கொஞ்சமாக குளிர்ந்த பிறகு ஹைட்ரஜன், ஹீலியம் அப்படிங்கிற தனிமங்கள் எல்லாம் உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் போன்ற தனிமங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பல நட்சத்திரங்களாகவும் விண்மீன் மண்டலங்களாகவும் உருவெடுக்குது. ஸோ அப்படி தான் நம்ம சூரியனும் உருவாச்சுங்க. நம்ம சூரியனும் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி சூரியனை சுற்றி இருக்கிற வாயுக்கள், தூசுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோள்கள்லாம் உருவாகுது. நம்ம பூமியெல்லாம் அப்படி தான் உருவாச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பேங் தியரியுடைய வளர்ச்சி, இதோடைய எக்ஸ்பேண்டபிளான விஷயத்தில் சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள். சரிங்க, இப்படி நம்ம ஒன்று ஒன்றா விரிவடைஞ்சிட்டு வர இந்த கட்டத்தில் இந்த பிக் பேங் தியரியிலிருந்து இந்த மிகப்பெரிய ஒரு மிக சிறிய புள்ளியிலிருந்து இது விரிவடைய ஆரம்பித்து அது அதிலிருந்து கோள்கள், நட்சத்திரங்கள், விண்மீன் மண்டலங்கள், பால்வெளி மண்டலங்கள் இதெல்லாம் உருவாக ஆரம்பித்து அப்புறம் இதெல்லாம் உருவாகுது. நம்ம பூமி, சந்திரன் இதெல்லாம் உருவாகுது இல்லைங்களா? சரி, இது எப்படி உருவாச்சு? இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னென்னா விஞ்ஞானிகளுக்கு எப்படி பிக் பேங் தியரி, அதாவது பெருவெடிப்பு கோட்பாடு நடந்தது தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு நல்ல ஆதாரங்கள் நிறைய இருக்குது. எப்படின்னா 1929 எட்வின் ஹபிள்ங்கிற ஒரு விஞ்ஞானி தொலைதூர விண்மீன் மண்டலங்கள்லாம் நம்மளை விட்டு விலகி போகிறத கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங் தியரி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்த வெப்ப தடயங்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமெல்லாம் எப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிக் பேங் தியரி இருக்கிறதுனால இது ரொம்ப ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய
விஷயமெல்லாம் சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பேண்டபிள் இந்த இப்படி வந்து இந்த நட்சத்திர மண்டலங்கள் இதெல்லாம் வந்து விரிவடைஞ்சிட்டே போகுது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து இன்னுமே வந்து என்ன நடக்குது அப்படின்னா விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப நம்ம வந்து நுட்பமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? சரி, அப்புறம் இப்போ இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது இல்லைங்களா? ஆனால் இன்றைக்குமே வந்து உலக அளவில் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பதிலே கிடைக்காம இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த பிக் பேங் தியரி பெருவெடிப்பு கோட்பாடு வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஆனால் பெருவெடிப்பு கோட்பாடு பிக் பேங் தியரி ஏன் நடந்துச்சு? சரிங்களா? பிக் பேங் தியரி வந்து ஏன் நடந்துச்சு, அது நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், டார்க் மேட்டர்னா என்ன, டார்க் எனர்ஜினா என்ன, இப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கான பதில்களை வந்து தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வாழக்கூடிய நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பொருட்கள், நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள், நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள், அப்புறம் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்று, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அதாவது பிக் பேங் தியரியிலிருந்து ஏற்பட்ட ஒரு பெரும் வெடிப்பிலிருந்து ஏற்பட்ட நட்சத்திரங்களுடைய பொருட்கள் தான். அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி நாம் வந்து இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிக் பேங் தியரி ரிலேட்டடாக இருக்குது. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் உங்கள் எல்லோருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுற விதமாக ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதனால் நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் போய் சேரும். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அது மூலிமா நான் இன்னும் அதிகப்படியான நிறைய அறிவு சார்ந்த கருத்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். மறந்துடாதீங்க நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரிங்க, பெருவெளி கோட்பாடு அதாவது பிக் பேங் தியரி மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்களோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நையப்புடை மதுசூதனன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.